வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் புலாவா பண்ணலாம். அதுக்கு அடுப்பை வச்சுக்கோங்க. அதில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நெய் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் நிறையா. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி அமுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. எது போட்டாலும் கிண்டி விடணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, ஸ்பூனில் 2 ஸ்பூன். அப்புறம் கிண்டி விடுங்க. அப்புறம் தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுங்க. அப்புறம் தக்காளி எல்லாம் தட்டி விடணும். நல்லா தட்டி விடுங்க கொஞ்சம் நேரம், அதிலெல்லாம் வேகட்டும். அப்புறம் அதில் கேரட் சேர்த்துருங்க, அதில் பீன்ஸ் சேர்த்துருங்க. அப்புறம் பொட்டேட்டோ சேர்த்துருங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக. அப்புறம் அங்கிட்டு பெருசாக அங்கிட்டு பெருசாக வெட்டி போட்டு அதை போட்டு அப்புறம் கிண்டி விடுங்க. அதிலெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம். அப்புறம் கிண்டி விடணும் கொஞ்சம் நேரம், அதிலெல்லாம் வேகணும். அப்புறம் அதில் பச்சை பட்டாணி சேர்த்துடுங்க. அதை கிண்டி விட்டுருங்க. அதிலெல்லாம் கிண்டி விடுங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நிறையா போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. அப்புறம் அரிசி போட்டுங்க. அரிசி போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இல்லாட்டி அரிசி உடஞ்சி போயிடும், சரிங்களா? அப்புறம் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. பாதம் இல்லாட்டி உடஞ்சி போயிடும். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம், நல்லா போகுது. கிண்டி விட்டு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அடுப்புலையே சிம்லையே வச்சுடுங்க. லைட்டாக கிண்டி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. அதில் அப்புறம் கொத்தமல்லி தழை தூற்றி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் கிளிக்